பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய வெற்றியை தொடர்ந்து இன்னொரு மூமெண்ட் ஒன்று இந்தியாவில் உதயமாயிருக்கு. அந்த மூமெண்ட்டுக்கும் பெரிய அளவில் டிராக்ஷன் அப்படின்றது வர தொடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஆரம்பித்த கொஞ்ச நாட்கள்லேயே 5.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அந்த மூமெண்ட்டை வந்து பின்தொடர ஆரம்பிச்சிருக்காங்க. யார் இந்த மூமெண்ட், அந்த மூமெண்ட்டினுடைய நோக்கம் என்ன, அண்ட் அந்த மூமெண்ட் வெற்றி பெறுமா அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்றது இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு. குறிப்பாக எதை செய்ய மாட்டேன்னு பாஜக அரசு ஒத்த காலில் நின்னதோ அதை செய்ய வச்சிருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அக்கௌண்டபிலிட்டி எடுக்காம எதை சொன்னாலும் அதை டிஃபெண்ட் பண்ணுவதற்கு ஒரு பெரிய கூட்டத்தை வைத்து ஆன்லைனில் புல்லிங் பண்ணிட்டு இருந்த பாஜகவே மண்டியிட்டது காக்ரோச் ஜனதா பார்ட்டி கிட்ட தான். 49 நாட்கள் நடந்த போராட்டத்தில் நடந்த தடியடி, அதை தொடர்ந்து இந்தியா முழுக்க ஏற்பட்ட ஆதரவு அப்படின்ற ஒரு பேரலை தான் தர்மேந்திர பிரதான பதவி விலக வைத்தது. பிரதமர் நரேந்திர மோடியை மீண்டும் மீண்டும் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட வச்சது. இப்படி இந்த அமைப்பு, இந்த இயக்கம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் கூட மிகையாகாது. ஏன்னா 12 ஆண்டு காலமாக காங்கிரஸ் செய்ய முடியாததை, மற்ற எதிர்கட்சிகள் செய்ய முடியாததை இந்த மாணவர் அமைப்பு அப்படின்றது பண்ணியிருக்கு. ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா உடனடியாக அதை தொடர்ந்து பலரும் அதை பின்பற்றி அரசாங்கத்தை கேள்வி கேட்பது அல்லது அவங்களுடைய அஜெண்டாவுக்கு ஒர்க் பண்ற அந்த வேலையை செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இயற்கையானது. அப்படி நிறையா மூமெண்ட்ஸ் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியை தொடர்ந்து இந்தியாவில் உருவாக்கப்படுது. மூமெண்ட்ஸ் அப்படின்றது முன்னாடி நடந்த மாதிரி ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு அது மக்களிடையே பிரச்சாரமாக கொண்டு செல்லப்பட்டு அதுக்கப்புறம் வந்து செய்யறது அப்படிலாம் கிடையாது. ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்றது, இன்ஸ்டாகிராம்ல பேஜ் ஆரம்பிக்கிறது, அதுல ஃபாலோவர்ஸை கொண்டு வருது, அதன் மூலமாக அரசாங்கத்தை டிமாண்ட் பண்றது அப்படின்ற அந்த ஒரு டெக்னிக்கை தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன் வச்சிருக்காங்க. அப்படிதான் ஒரு பேஜ் வந்து சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த பேஜ் என்ன அப்படின்னா ரிசர்வேஷன் ஹத்தாவ் அந்தோலன் அப்படின்றது தான் அந்த மூமெண்ட்டினுடைய பேர். அதாவது ரிசர்வேஷன் அப்படின்றது கூடாது இந்தியாவில். காக்ரோச் ஜனதா பார்ட்டி நீட்டு மாதிரியான ஒரு பிரச்சனையில் இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்காங்க. நீட்டுன்றது ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பையன் நம்ம வச்சுக்கலாம். அப்படி ஒரு மாணவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, அதுக்கே இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கும் பட்சத்துல ஒரு இந்திய குடும்பமும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு அப்படின்றது தான். அந்த இடஒதுக்கீட்டை இந்தியாவில இருந்து முற்றிலுமாக அகற்றணும், முற்றிலுமா ஒழிக்கணும். இடஒதுக்கீட்டால நீங்க சந்திச்ச பிரச்சனை என்னவோ அது எல்லாத்தையும் பேசுங்க, அதை மக்கள் கிட்ட கொண்டு போங்கன்னு ஒரு பேஜ் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, ஒரு மூவ்மெண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதுதான் ரிசர்வேஷன் ஹத்தாவ் அந்தோலன் அப்படின்ற மூவ்மெண்ட், RHA அப்படின்னு அந்த மூவ்மெண்ட்டை சொல்றாங்க. அதுதான் இன்ஸ்டாகிராம்ல வந்து அதிக டிராக்ஷனை வந்து பெற்றுட்டு வருது. கிட்டத்தட்ட 5.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ரிசர்வேஷன் ஹத்தாவ் ஆந்தோலன் மூவ்மெண்ட்ல இணைஞ்சிருக்காங்க. இணைந்து தொடர்ச்சியாக அதுல ஒரு உரையாடலை வந்து தொடங்கியிருக்காங்க. எப்படி காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிக்கப்பட்டு அதுல உரையாடல்கள் நடந்து தொடர்ச்சியாக அரசுக்கு அழுத்தம் கொடுப்பது, அதுக்கப்புறம் களத்துல வர்றது அப்படின்ற வேலையை செய்தாங்களோ அந்த மாதிரியான முதல் கட்ட பணிகள்ல ரிசர்வேஷன் ஹத்தாவ் ஆந்தோலன் அப்படின்ற இந்த அமைப்பு வந்து செயல்பட்டு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரிசர்வேஷனால ஏற்பட்ட பிரச்சனையை வந்து அவங்க பேச தொடங்கியிருக்காங்க. எப்படி ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரிசர்வேஷனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற அந்த கதையை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கதை பெரிய கதைலாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமான கதை தான். எல்லாருமே இது கேட்டிருக்கக்கூடிய கதை தான். ரிசர்வேஷனை எதிர்க்கக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய கதை தான். அந்த கதை என்ன அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில இருந்து வரேன். எங்க அப்பா அம்மா கிட்ட பெருசா சொத்துலாம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். இன்னொருத்தன் என் கிளாஸ்ல ரொம்ப பெருசாலாம் படிக்கல, ரொம்ப கம்மியாக தான் படித்தான். 2 பேரும் ஒரே கிளாஸ்ல தான் படித்தோம். எங்க வீட்டில் இருந்த வசதி தான் அந்த பையன் வீட்டில் இருந்த வசதியுமாக இருந்தது. ஆனா அந்த பையன் வந்து என்னோட கம்மியான மார்க் வாங்கி என்னோட காலேஜ்ல போய் சேர்ந்துட்டான், வேலைக்கு போயிட்டான். ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து ஒரு ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்டா நான் போயிட்டேன். அதனால இந்த சிஸ்டத்தால நான் வஞ்சிக்கப்பட்டுட்டேன். அதனால ரிசர்வேஷன் அப்படின்றது ஒழிக்கப்படணும். இந்தியாவில் ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான் இருக்கணும், ஒன் நேஷன் ஒன் ஐடென்டிட்டி. அது வந்து இந்தியன் அப்படின்ற ஐடென்டிட்டி மட்டும்தான். மற்றபடி கேஸ்ட் பேஸ்ல கொடுக்கக்கூடிய எந்த ரிசர்வேஷனையும் கொடுக்கக்கூடாது, எந்த ரிசர்வேஷனும் இருக்கக்கூடாது. ரிசர்வேஷனால இங்க பெரிய இளைஞர்கள் கூட்டம், பெரிய அளவுல மனிதர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, இந்தியர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்தியா முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த இடஒதுக்கீடு முறை தான் அப்படின்ற அந்த கருத்தை தான் வலியுறுத்தி அவங்க பேச தொடங்கியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இதுல மிகப்பெரிய நகைமுறை என்ன அப்படின்னா, இந்த பேஜ்ல வந்து எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைசேஷன் சொல்ற அம்பேத்கர்னுடைய கோட்டை வச்சிருக்காங்க. அதாவது அம்பேத்கர் இருந்திருந்தால் இப்போ அவரே வந்து ரிசர்வேஷன் வந்து வேணான்னு சொல்லியிருப்பாரு, அவரே கான்ஸ்டியூஷன் வந்து கொளுத்திருப்பாரு. அதை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனாக தான் அம்பேத்கர் கொண்டு வந்தாரு அப்படின்ட்டு நிறையா அவங்க பேசி வச்சிருக்காங்க. இந்த மூமெண்ட்டுக்கு வந்து டிராக்ஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது புரியுது. இந்த மூமெண்ட் வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இந்த மூமெண்ட் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது கிடையவே கிடையாது. அதுவும் நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல இவங்க சொல்றது எல்லாமே உண்மையா,
அவங்க படிச்சாங்க, ஜெனரல் கேட்டகரியில பிறந்துட்டாங்க, பெருசா சம்பாதிக்கல, இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பையன் இல்லை ஒரு ஷெட்யூல் ட்ரைப்ல இருக்கக்கூடிய அவங்களாம் இன்னும் பெருசா வரல, நம்ம ஷெட்யூல் காஸ்ட்னே வச்சுப்போம், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனோ பண்ணோம், அவங்க கம்மியா படிச்சாங்க, அவங்கள்ட்ட நிறைய சொத்து இருந்தது, அவங்களால வந்து சீட்டும் வாங்கிட முடிஞ்சது, வேலையும் வாங்கிட முடிஞ்சது, அவங்க செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க, எங்களால வாழ முடியல அப்படின்றது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யான நரேட்டிவ். முதல்ல இந்தியாவில் சாதி ரீதியாக டிஸ்கிரிமினேஷன் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னும் குறிப்பிட சொல்லணும்னா தமிழ்நாடுக்கு ரெஃபரன்ஸா நான் சொல்லணும் அப்படின்னா நேற்று தினம் கவிஞனுடைய ஆணவ படுகொலை நடந்து ஒரு வருடம் கடந்திருக்கு. 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி வந்து நேற்று செலுத்திருக்காங்க கவினுக்கு. கவின் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ண ஒரு பையன், மந்த்லி நல்லா சம்பாதிக்கக்கூடிய, அல்லது ஒரு மேட்ரிமோனியில் போனீங்கன்னா ஒரு பெண் பார்க்கக்கூடிய ஒரு பெண் வந்து எவ்வளோ ஒரு பையன் சம்பாதிக்கணுமோ அந்த சம்பளத்தை வாங்கக்கூடிய ஒரு லேக்ல சம்பளத்தை வாங்கக்கூடிய ஒரு பையன். அந்த பையன் மரணம் அடைஞ்சு 1 வருஷம் ஆகுது. ஏன் அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னா அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து காதலித்தார். 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அது தெரிந்து கோவப்பட்ட அந்த பெண்ணினுடைய தம்பி வந்து படுகொலை செஞ்சு 1 வருஷம் ஆகப்போகுது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், ரிசர்வேஷன் வேணுமா வேணாமான்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு கவிஞர் வந்து 1 வருடம் ஆகுது. அப்போ சாதியினுடைய அந்த கோரத்தாண்டவம் அல்லது சாதி வெறி அப்படின்றது எந்த அளவுக்கு இன்னும் இருக்கு. இவங்க சொல்றாங்களா இதெல்லாம் படிச்சா மாறிடும், அது பண்ணா மாறிடும், இது பண்ணா மாறிடும், எது பண்ணாலும் மாறாது, இது புத்திக்குள்ள இருக்கு அப்படின்றது உதாரணம் தான் இந்த கவிஞனுடைய சம்பவம் சொல்லலாம். ஸோ அப்படி ரொம்ப தட்டையா ரொம்ப மேலோட்டமாக நான் படித்தேன், நான் கிளாஸ்ல இருந்தேன், நான் வந்து எங்க அப்பா அம்மா கம்மியா சம்பாதிச்சாங்க, அவங்க அப்பா அம்மா ஜாஸ்தியா சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற அளவுல காஸ்ட் ரிசர்வேஷனை நம்ம பார்க்கவே முடியாது. சாதிக்கான வரலாறு அப்படின்றது 2000-3000 ஆண்டுகளாக சாதிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. இந்த சாதிய சமூகத்துல யார் யார் என்னென்ன ப்ரிவிலேஜ் அனுபவிச்சிருக்காங்க, இன்னைக்கும் ஊர் தனியாக சேரி தனியாக தான் இந்தியா முழுக்க இருக்கு. அந்த சேரியில யார் இருக்காங்க, ஊர்ல எப்படி இருக்காங்க, சேரியினுடைய லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு, ஊரினுடைய லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு, சேரியினுடைய வாழ்வியல் என்னவாக இருக்கு, ஊரினுடைய வாழ்வியல் என்னவாக இருக்கும். இன்னும் சாதி ரீதியிலான பஞ்சாயத்துகள் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. இந்த சாதி சமையல் செய்த சாப்பாடா சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடிய சம்பவம் தமிழ்நாட்டிலேயே நடந்துட்டு இருக்கு. அப்போ வெளிப்படையாக பொருளாதார ரீதியாக யார் மேல இருக்கா அப்படின்னா ஆப்வியஸா இந்த சாதிய சமூகத்துல அடுக்கு வாரியாக பார்த்தோம்னா யாரெல்லாம் அந்த அடுக்குல மேல இருக்காங்களோ அவங்க தான் பொருளாதார ரீதியா உயர்ந்த இடத்துல இருக்காங்க. இந்த 50 ஆண்டுகள்ல ரிசர்வேஷன் வந்த பிறகு அந்த ரிசர்வேஷனை பயன்படுத்தி ஒரு தலைமுறை வந்து மேல வந்திருக்கலாம், அல்லது ஒரு 2 தலைமுறை வந்து மேல வந்திருக்கலாம். அதுவுமே நான் சொல்றது பட்டியல் சமூகம் மட்டும் கிடையாது. பட்டியல் சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், இன்னைக்கு நம்ம அந்த ஜெனரல் கேட்டகரியை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரியும் இந்த ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன்ல தான் மேல வந்திருப்பாங்க. காலமாக பொருளாதார ரீதியாக இங்க உயர்ந்த இடத்துல இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட சில சமூகம் மட்டும்தான் இன்னைக்கு ஜெனரல் கேட்டகரின்னு சொல்லப்படக்கூடிய சமூகம் தான் அங்க இருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட அல்லது பட்டியல் சமூக மக்கள்ல இருந்து பிசினஸ் ஓனர்ஸா யார் இருக்காங்க, ஆண்டர்பிரனர்ஸா யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் ரொம்ப சொற்பம் தான். அதெல்லாம் ஒரு ஜென்ரேஷன் தான் அவங்களால வந்திருக்க முடியும். அதுவும் சாதி ரீதியாக இங்க முடக்கப்பட்டிருக்கு. அதாவது பொருளாதார ரீதியாக உயர்வது அப்படின்றது இன்னைக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்ல அவங்களுடைய வாதப்படியே ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போறாரு அப்படின்னா அவரால் அந்த குடும்பத்துல ஒரு சேஞ்சை வந்து கொண்டு வர முடியும் கண்டிப்பா. ஆனா பணக்காரர் ஆக முடியுமா, பொருளாதார ரீதியா ரொம்ப வெல் செட்டில் ஆக முடியுமானா கண்டிப்பா முடியாது. அதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பிசினஸ்ல ஆண்டர்பிரனர்ஸா யார் மாறுறாங்களோ அவங்களாலதான் பெரிய அளவுல பொருளை வந்து ஈட்ட முடியும், பொருளாதார ரீதியாக உயர முடியும். அதற்கான வாய்ப்பு சாதிய சமூகத்துல இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எத்தனை ஷெட்யூல் காஸ்ட் ஆண்டர்பிரனர்ஸ் இந்தியா முழுக்க இருக்காங்க? யார்? இந்த அம்பானி, நம்ம யாரானா எடுத்துக்கலாம், டாட்டாவை எடுத்துக்கலாம், அம்பானி எடுத்துக்கலாம், நம்ம நேம் இட். இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் ஆண்டர்பிரனர்ஸ்லாம் யாரு, அவங்களாம் என்னென்ன சமூகத்துல வராங்க, எப்படி அவங்களால 1000 கோடி 10,000 கோடி சம்பாதிக்க முடிஞ்சது, அவங்க மட்டும்தான் மூளைக்குள்ள வந்து ஏதாவது தனியா போட்டு ஏதாவது படைச்சு வச்சிருக்காங்களா, இல்லை எப்படி, ஏன் மற்ற சமூகத்தினால அதெல்லாம் பண்ணவே முடியல? அப்ப இது எல்லாம் சம்பந்தமே கிடையாதா, ஒண்ணுக்கு ஒண்ணு இதுக்கு தொடர்பே கிடையாதா? சாதிக்கும் இந்த பொருளாதாரத்துல உயர்ந்து இருப்பதற்கும் மற்ற சமூகங்கள் உயர்ந்திருப்பதற்கும் பட்டியல் சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், இவங்கெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக கம்மியா இருக்கிறதுக்கும் எந்த தொடர்பும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு அப்படின்றது இருக்கு. அண்ட் ரொம்ப குறிப்பாக நிலம் கொடுக்காமல் அந்த நிலத்துல வெறும் உழைக்க வைத்து இந்த நிலத்தின் வாயிலாக கோடியாக பல்லாயிரம் கோடிகளை பல ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக இங்க சம்பாதித்தது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்கள் மட்டும்தான். வியாபாரத்துல வந்து எங்க தாத்தா வந்து அதை பண்ணாரு, எங்க தாத்தாவோட தாத்தா போய் அங்க போனாரு இங்க போனாருலாம் பல சாதி பெருமை பேசக்கூடியவர்கள்லாம் பேசுவதை நம்மளால பார்க்க முடியும். அந்த தாத்தாவோட நிலத்துல வந்து யார் வேலை பார்த்தா, எப்படி தாத்தா உட்காந்து நல்லா தின்னாரு, எப்படி தாத்தாவால் அங்கே இங்கேயும் போயிட்டு வர முடிஞ்சதுன்னா
அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை இதர சாதிகளை சுரண்டி கொளுத்து தான் எல்லாரும் தின்னுருக்காங்க. அப்போ சாதிக்கு ஆயிரம் ஆண்டுகளாக சுரண்டிய வரலாறு அப்படின்றது இருக்கு. அந்த சுரண்டலுக்கு ஒரு சின்ன நிவாரணியா தான் 50 ஆண்டுகளாக ஒரு 60 ஆண்டுகளாக ரிசர்வேஷன் அப்படின்றது வருது. ரிசர்வேஷன் வந்தோடனே இருக்கிற எல்லா ஷெட்யூல்டு காஸ்டும் அல்லது மற்ற இதர சாதிகளும் படித்து உடனடியாக எல்லாம் மேல பொறுப்புகள்ல போய் அங்க உட்கார்ந்துட்டு மற்ற யாருக்கும் வாய்ப்பே கொடுக்காம இருக்காங்கலாம் கிடையாது. அவங்க இந்த 60 ஆண்டுகளுமே எல்லா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களும் அல்லது மற்ற சாதிகளை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஜெனரல் கேட்டகரி தவிர்த்து பாக்கி எல்லாரும் அதை பயன்படுத்தி படிச்சுட்டாங்க, மேல வந்துட்டாங்க, முன்னேறிட்டாங்க, ஐஏஎஸ் ஆயிட்டாங்க, ஐபிஎஸ் ஆயிட்டாங்க, டாக்டர்ஸ் ஆயிட்டாங்க, இன்ஜினியர்ஸ் ஆயிட்டாங்க, கலெக்டர்ஸ் ஆயிட்டாங்க, ஜட்ஜஸ் ஆயிட்டாங்க, அட்வொகேட்ஸ் ஆயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி அந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் கையில வச்சிருக்காங்க. நீங்க நம்ம பேசிட்டு இருக்கிற இனி யூடியூப்லாம் வந்த பிறகுதான் அல்லது ஒரு 20-30 ஆண்டுகளாக தான் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் டெலிவிஷன்ல இருக்காங்க, நியூஸ் மீடியால இருக்காங்க. அது எல்லாமே ஒரு 20-30 இயர்ஸ்ல தான் இருக்கு. இன்னும் நீங்க இந்தியாவினுடைய டாப் மோஸ்ட் நியூஸ் ரூம்னு சொல்லக்கூடிய எல்லா நியூஸ் ரூம்லையும் உயர் பொறுப்புகளை வகிக்கக்கூடிய நபர்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்காங்க. நீங்க இந்தியா டுடே எடுத்துக்கலாம், ரிப்பப்ளிக் எடுத்துக்கலாம், ஆஜ் தக் எடுத்துக்கலாம், நியூஸ் 18 எடுத்துக்கலாம், நீங்க எந்த சேனலானா எடுத்துக்கலாம், டைம்ஸ் நவ் எடுத்துக்கலாம். அப்போ இது இதுக்கும் சாதிக்கும் எந்த தொடர்புமே இல்லையா? இதெல்லாம் துண்டாக தனித்தனியாக இருக்கக்கூடிய செய்தியான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. எல்லாம் சாதி ரீதியாக பின்னப்பட்ட ஒன்றுதான். அண்ட் ரொம்ப குறுகிய காலகட்டம் தான் இந்த ரிசர்வேஷனை பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் எல்லாரெல்லாம் பயன்படுத்தல. அந்த சாதிகளே யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருந்ததோ, யாருக்கெல்லாம் கொஞ்சம் பணம் இருந்ததோ அவங்க தான் படிச்சு ஒரு ஜென்ரேஷன் முன்னேறி இருக்காங்க. இந்த ஒரு ஜென்ரேஷன் முன்னேறி இருக்கிறது, இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு வாய்ப்பு கிடைத்தது கூட பொறுக்க முடியாமல் வைத்தறிச்சல் பிடிச்சுதான் ரிசர்வேஷன் வேணாம் அப்படின்றத தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்தியாவில இருந்து வெளியே போயிருக்காங்களே, போய் இன்னைக்கு சிலிகான் வேலியில இருக்கக்கூடியவங்க, பாஸ்டன் பிராமின்ஸ் ஒரு டேர்ம் இருக்கு, அங்க போயும் எப்படி மத்தவங்களாம் ஒதுக்கிட்டு தனியா வாழணுன்றதை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு போய் வெளிநாட்டுல வாழக்கூடியவர்கள் யாரா இருக்காங்க? அவங்களாம் என்னங்களாம் வாய்ப்பு கிடைக்காம அமெரிக்கால போய் செட்டில் இருக்காங்களா, இல்ல எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திட்டு இன்னொரு பெட்டர் ஸ்டேட்டுக்கு நான் போகணும்னு சொல்லி அமெரிக்காவுக்கு போயிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி செகண்ட் ரீசன் தான். இன்னொரு பெட்டர் பொசிஷனுக்கு போகணும், இன்னொரு பெட்டர் கண்ட்ரியில வாழணும்னு சொல்லி தான் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வளத்தையும் கொள்ளையடிச்சது, இந்தியாவினுடைய எல்லா சொத்தையும் அனுபவிச்சது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களினுடைய ரத்தத்தை சுரண்டியது, அதன் மூலமாக கொளுத்தது இங்க இருக்கக்கூடிய ஜெனரல் கேட்டகரி தான். அவங்க இன்னைக்கு ரிசர்வேஷன் மூலமாக வர்றதுதான் பிரச்சனை, ரிசர்வேஷனால் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்றது அப்படின்றது முற்றிலும் ரொம்ப ரொம்ப ஒரு காமெடியான விஷயம். ஏழைகள் எல்லா சாதிகளையும் இருப்பாங்க, அந்த சாதிகளையும் ஏழைகள் இருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கான சோஷியல் கேபிட்டல் அப்படின்றதும் இருக்கு. அவங்களால பிசினஸ் பண்ண முடியும், அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க சொந்தக்காரங்களே பணக்காரங்க யாராவது இருப்பாங்க. அவங்களுக்கும் இடஒதுக்கீடுல வாய்ப்பு அப்படின்றது இருக்குதான். அவங்கள தூக்கி விடுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. அப்போ ஏழைகள் அப்படின்றது எல்லா சாதியிலையும் இருப்பாங்க. அது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு ரிசர்வேஷனை ஒழிக்கணும், ரிசர்வேஷனால தான் இந்தியா வல்லரசு ஆகாம இருக்கு, இந்தியா முன்னேறாம இருக்கு அப்படின்றது பச்சை போய். இந்தியா முன்னேறாமல் இருப்பதற்கான காரணம் அடிப்படை சிந்தனையிலேயே சாதி ரீதியிலாக ரொம்ப பிற்போக்கா மனிதர்களை அணுகுவதுதான் இந்தியா எவ்வளவு பின்னோக்கி இருப்பதற்கான காரணம். பெண்களை இழிவா பார்ப்பதுதான் இந்தியா பின்னோக்கி இருப்பதற்கான காரணம். அதை மாட்டிக்கிட்டாலே இந்தியா முன்னேறிடும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் அப்படின்றது இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உரிய ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும். இன்னைக்கெல்லாம் நீங்க சீரீஸ் பார்த்தா கூட அந்த சீரீஸ்ல ஒரு ஆப்ரோ அமெரிக்கன் இருக்கணும், ஒரு சேம் செக்ஸ் கப்பிள் இருக்கணும், ஏஷியன் இருக்கணும். இப்படி ஒரு சீரீஸ்ல கூட அவ்வளவு ரெப்ரஸன்டேஷனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணணும், எல்லாரையும் இன்க்ளூசிவா கொண்டு போகணுன்றது எல்லா உலகம் முழுக்க அது ஒரு நாமா மாறிட்டு வர சூழல்ல ரிசர்வேஷனால நாங்க பாதிக்கப்பட்டோம்னு ஒரு கூட்டம் கிளம்பி வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, வெறும் வைத்தறிச்சல். அவங்களுடைய சுப்ரீமசியை காட்டணும். இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் வராங்க, எல்லாருக்கும் வாய்ப்புன்றது கிடைக்கப்படுது, அது இருக்கக்கூடாது. எங்களுடைய அந்த ஆதிக்க சிந்தனை அல்லது எங்களுடைய ஆதிக்கம் குறைஞ்சிருச்சு, அதை நாங்கள் திரும்ப நிறுவனம் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். மற்றபடி அவங்களுக்கு ரிசர்வேஷனால அவங்க பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு காமெடி கதை தான். அண்ட் அது மட்டும் இல்லை, எப்படி 90களில் மண்டல் பரிந்துரை வந்த அப்புறம் எல்லாரும் பொங்கி எழுந்தாங்களோ அந்த மாதிரி ஜஸ்ட் பாஜக அரசை லைட்டா நிலகுலைய வச்சுட்டாங்கன்ற உடனே இந்த ரிசர்வேஷனை ஒழிக்கணும்னு சொல்லி கிளம்பி வந்திருக்காங்க. இது பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான பாசிபிலிட்டின்றது கிடையவே கிடையாது. ரிசர்வேஷன் மேல கை வைத்தால் இந்தியாவே திரும்ப எழும், எல்லா சமூகமும் திரும்ப எழும். திரும்பி அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்லாம் இவங்களாம் அப்படி சதறி ஓடி போயிடுவாங்க. அதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்றது துளியும் கிடையாது. ரிசர்வேஷனை மாற்றுவோம், ரிசர்வேஷனை எடுப்போம், ரிசர்வேஷன்ல ஏதாவது ஒரு டேமேஜை பண்ணோம்னு அவங்க நினைச்சா அது நிறைவேறதுக்கான வாய்ப்பு
துளி கூட கிடையாது. இந்தியாவே திரும்பி எழுந்து அதை அடிக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமா கமெண்ட்டை சொல்லுங்க. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.